ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ரவை கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ரவை கொழுக்கட்டை செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருளாக பார்க்கலாங்க. பச்சரிசியை குருணையாக அடித்து வச்சுருக்கேன். மிக்சியில் ஒரு அடி அடித்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு குருணையாக இருந்தால் போதும். வெள்ளை ரவை பக்குவத்தில் இருக்கணுங்க. இது ரவை கொழுக்கட்டை, உப்புமா கொழுக்கட்டை எப்படி வேணால் சொல்லலாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் அந்த ரெசிபிக்கு சேர்த்து தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு சேர்த்து தான் நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நிறையா சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 பங்கு அரிசினா 2 பங்கு தண்ணி தேவைப்படுதுங்க. அது எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் எண்ணெய், தேவையான எண்ணெய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டுங்க. நாம் சேர்த்த ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடிக்குது. நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பை சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். பருப்பெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஓரளவுக்கு. பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ண உடனே நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணி அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி கொதிக்கிறக்குள்ளே இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். அப்புறம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு தேங்காய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கும்போது நம்ம உடச்சி வச்சுருக்கிற அரிசி ரவையை போட்டு கிளறிக்கலாங்க. இதை நல்லா கொதிக்கட்டுங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை கொட்டி கிளறிக்கலாங்க. 1க்கு 2 பங்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டே அந்த தண்ணியிலேயே நம்ம தண்ணி கொதிச்சிட்ருக்கும் போதே நம்ம உப்பை செக் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா சேர்த்திக்கலாங்க. இது ஒரே 1 நிமிஷம் வேகட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கு. ஒரு 3/4 வெந்திருக்குங்க. இதே நம்ம ரவையில் செஞ்ச உப்புமான்னா இந்நேரம் ரெடி ஆகிருக்கும். நம்ம அரிசி ரவையில் செஞ்சுக்கிறதுனால இது ஒரு 3/4 தாங்க வெந்திருக்கும். இப்போ இதை ஆறின உடனே, அதாவது கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நம்ம இதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி இட்லி பிளேட்டில் இட்லி வேக வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இதை ஆறட்டுங்க, பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டிட்டோம்னா சீக்கிரமாக ஆறிடுங்க. ஆறட்டுங்க, பார்க்கலாம். ஓரளவு இது ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கலாம். இதில் இப்படி நம்ம நல்லா கையை ஈரம் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு பால்ஸ் குட்டி குட்டியாக இல்லை பெருசாக எப்படி வேணால் செஞ்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு செஞ்சுட்டு இட்லி பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் 10 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. பாருங்கள், கொழுக்கட்டை சூப்பராக 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லைங்க. இதை வெறுமனே சாப்பிடவே சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்டால் எது வேணால் தொட்டு சாப்பிட்லாங்க. அவசரமாக நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. ஏன்னா இதுக்கு மேஜராக தேவைப்படுறது அந்த அரிசி குருணை தான். அது நம்மக்கிட்ட அரிசி இருக்கும், அது நம்ம குருணையாக ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் இல்லைன்னா கூட கவலை இல்லைங்க. நான் பச்சை மிளகாய் சேர்த்த இடத்துல நீங்கள் சிகப்பு மிளகாய், மோர் மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நான் இதில் தாளிக்கும் போது கடலைப்பருப்பு சேர்த்தேன். நீங்கள் கடலைப்பருப்பு 1 மணி நேரத்துக்கு முதலையே ஊற வச்சு வேணாலும் சேர்த்துக்கலாங்க. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உப்புமா கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. உப்புமா கொழுக்கட்டை, ரவை கொழுக்கட்டை எப்படி வேணால் செய்யலாங்க. சிம்பிளான ரெசிபி தான் இது. இப்போ தான் சமையல் பழகிறவங்களுக்காக இந்த ரெசிப்பிங்க. சத்தான ரெசிபி, சுவையான ரெசிபி, ஈஸியான ரெசிப்பிங்க. ட்ரெடிஷ்னலாக எல்லோரும் செய்கிறது தான். நான் ஒன்று புதுசாக செய்யலைங்க. அதாவது நம்ம வீட்டில் தோசை மாவு இல்லாத டயத்தில் இது எல்லாம் நம்ம செஞ்சு இந்த சான்ஸ்லேயாவது நம்ம செஞ்சு பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் உப்புமா, கிச்சடி அந்த மாதிரி செய்வோம். டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செய்யலாங்க.
டிஃப்ரெண்ட்டாக செய்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப சத்தான ரெசிபி. நிறைய ஆயில் எல்லாம் தேவைப்படாதுங்க. சும்மா அந்த 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். மற்றபடி ஆயில் ஜாஸ்தியாக இல்லாத டிஃபன் வெரைட்டியில் இதையும் ஒன்று நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாங்க. விரத நாட்களில் கூட இது நம்ம தாராளமாக செஞ்சுக்கலாம். ஏன்னா இதில் பூண்டு சேர்க்கலை, வெங்காயம் சேர்க்கலை. அதனால் தாராளமாக விரத நாட்களில் சாப்பிட்ற ரெசிப்பியில் இதையும் சேர்த்துக்கலாங்க. செம்மையான ரெசிபி, ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் எண்ணெய் மேலே ஊற்றி சாப்பிட்லாங்க. நிறைய டிஃபனுக்கு வந்து நெய் மேலே ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவோம். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க. தேங்காய் தான் நம்ம நிறையா போட்டிருக்குமே அப்படின்னு நினைப்போம். இருந்தாலும் தேங்காய் எண்ணெய் மேலே ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரோட எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.